பிரைஸ் லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. இந்த 6 மாதத்துலையும் திரும்பி பார்த்துக்கிட்டோம்னா அநேக சூழ்நிலையில் நீங்கள் ஒடுக்கப்பட்டதும் கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அநேகர் உங்களை நிந்தித்த சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல கூட உங்களுக்கான மதிப்பு, உங்களுக்கு பணம் இல்லை, படிப்பு இல்லை, பதவி இல்லை, அந்தஸ்து இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி விடப்பட்டதும் அநேக சூழ்நிலையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் நித்திய மாட்சிமையாக வைப்பேன். இன்னைக்கு உலக மனிதர்கள் மூலமாய் வருகிற சின்ன சின்ன உயர்வுகளோ சின்ன சின்ன பெருமைகளோ உனக்கு தேவை கிடையாது. ஆனால் உனக்காக நித்திய மாட்சிமையாக நான் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அது உன்னை சேரும்போது தலைமுறையாக இருக்கிற ஒரு சந்தோஷம், உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும்படியாக ஒரு பெரிய உயர்வையும் ஒரு பெரிய அந்தஸ்தையும் பெருமையான காரியங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது நடக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கும்போது யாரெல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கினாங்களோ இவர்கள் கிட்ட பேச போனாலே சரியாகாது, இவர்களிடம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சரியாகாது, அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லை, அவருடைய காரியங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்குன எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. எப்போ தெரியுமா? ஆண்டவர் உங்களை நித்திய மாட்சிமையாக வைக்கிற அந்த நாள் வரும்போது. அந்த நாள் எப்போன்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் பிடிச்சுக்கிட்டு செபிப்பீங்க அப்படின்னா இந்த 6 மாதமாக நடக்காத அநேக காரியங்களை இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தலைமுறையாக இருக்கத்தக்கதான பெரிதான நன்மைகளினால கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமீன்.